திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவை முதல்ல நடத்தினது யாருன்னு தெரியுமா? திருப்பதியில் பெருமாளுக்கு பிரம்மனால் நடத்தப்படும் உற்சவம் தான் பிரம்மோற்சவம். ஒரு தடவை பிருகு முனிவர் திருமாலை சந்திக்கிறதுக்காக வைகுண்டம் போறாரு. முனிவர் வந்திருக்கிற தெரியாம படுத்திருந்த திருமாலை தன்னுடைய காலால் அவருடைய மார்பிளை எட்டி உதைக்கிறாரு பிருகு முனிவர். ஆனால் பெருமாள் கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாமல், ஐயோ உங்களுடைய பாதம் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிருகு முனிவர்கிட்ட கேட்கிறாரு. பிருகு முனிவர் தன்னுடைய செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறாரு. பெருமாளும் மன்னிச்சு விடுறாரு. பெருமாளோட மார்பிளை குடியிருக்கிற மகாலட்சுமி சும்மா விடுவாங்களா? ஒரு முனிவர் என்னையவே எட்டி உதைக்கிறாரு, ஆனால் நீங்கள் அவரை தண்டிக்காமல் மன்னித்து விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வைகுண்டத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்துடுறாங்க மகாலட்சுமி. திருமகளை திருப்பி கூட்டிட்டு போறதுக்காக திருமலைக்கு வராரு பெருமாள். கலியுகத்துல பக்தர்களின் குறைகளை போக்குவதற்காக தன்னுடைய நாச்சியமார்களோட திருமலையில கோவில் கொள்ள அதை கொண்டாடுறதுக்காக பிரம்மதேவனால் நடத்தப்பட்ட உற்சவம் தான் பிரம்மோற்சவம். பெருமாள் திருமலையில அவதரித்தது புரட்டாசி மாதம். அதனாலதான் பிரம்மோற்சவம் வெகு விமரிசையா கொண்டாடப்படுது.